நாம் எழுப்போது கேள்வி. ஏன் காலையில் 8:45 வருவதாக சொல்லிவிட்டு நீ வரல? இது கேள்வி, இது விமர்சனமே இல்ல. 12 மணிக்கு வரதா சொல்லிட்டு நீ எங்க புடுங்க போறன்னு கேட்கணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. விஜய் என்ன புடுங்கிடுவாரோன்னு கெட்ட வார்த்தை போட்டாரு. ஐயோ விஜய் ஒருமையில திட்டாரு, ஆபாசமா பேசிட்டாரு, சாட்டைன்றாங்க. இந்த தெரி படத்துல அந்த இடைவேளை காட்சியில பாலியல் வன்கொடுமை செய்த வில்லனுடைய மகனை கொலை செய்து விட்டு இதை கொண்டா வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், ஏன் விஜயகுமார் ஐபிஎஸ் கூட இருக்கலாம், நீங்க ஒன்றும் அப்படின்னாரு. இவர் மட்டும் திரைப்படத்தில் இன்டர்வல் காட்சியில் புடுங்க முடியாதுன்னு சொல்லலாம். இவரை பார்த்து புடுங்க முடியாது, நாங்க கேட்க முடியாதா? இவரு அவ்வளவு புடுங்கியா? முதல்ல நீ புடுங்கியான்னு கேட்ப, நான் உன்னை பார்த்து புடுங்கியான்னு கேட்டேன்னா நான் புடுங்கிதாண்டா. எனக்கு சாட்டை திரும்ப புடுங்கி. ஆமா நான் புடுங்கி. நான் 15 ஆண்டு காலமாக இந்த நிலத்துல இருந்த அத்தனை போராட்டங்கள் நின்றுக்கிறேன். ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், மீத்தேனா இருக்கட்டும், கைட்டோரா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், 8 வழிச்சாலை போராட்டமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இருக்கிறேன். எந்த நிலத்துல வெட்டப்படாத மலைகள், கேரளாவில் வெட்டப்படாத மலைகள் தமிழ்நாட்டில் எப்படி வெட்டப்படுது என்று கேள்வி கேட்டு சிறைப்பட்டு, பாப்கார்ன்ல கேள்வி எழுப்பி சிறைப்பட்டு, ஆத்துமல் கொள்ளை கண்டிச்சு சிறைப்பட்டு கிட்டத்தட்ட 233 நாட்கள் தொடர் சிறை, மொத்தமாக 330 நாள் சிறை, 14 வழக்கு, இன்னைக்கு மாசம் 4 நாள் வாய்தா போயிட்டு இருக்கேன். நான் மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக பேசி ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். நான் புடுங்கி, நீ புடுங்கியா? நீ என்னத்தை புடுங்கிட்ட?